இரு தாக்குதல்தாரிகள், அது உண்மைத்தான். அதில் எந்த விதமான பின்வாங்கலும் இல்லை. சரியான விடயம், அது உண்மைத்தான். ஆனால் கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் தான் இப்ராஹிமுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று விடுதலை செய்யப்படுகிறார், பிணையில் அனுப்பப்படுகின்றார். அப்படி ஒரு சம்பவம் இருக்கின்றது. அப்படி என்றால் நாங்கள் மீண்டும் கேட்க வேண்டும், ஏன் அவர் நீதிமன்றத்தினால் வெளியே அனுப்பப்பட்டார் என்று. அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. වඩා ඔබතුමා ප්‍රශ්න අහන්න ඕනේ JVP එකෙන්. අර ඉබ්‍රහීම්ගෙන් අහන්න කියලා ඒ පුතාලා දෙන්න එහෙම කරේ. ඉතින් තමන්ගේ පක්ෂයට වේදම් කරපු කෙනා ආරක්ෂා කළා. ඔහුගේ දේපොළ නිදහස් කළා දීලා. මේ කුවච්චන කට්ටියට මේක ඇඟිලි දික් කරලා හරියන්නේ නැහැ. මේ දිනේ ගැනත් පොඩ කතා කරන සමහරු කියනවා එක්සත් ජාතික පක්ෂයයි සමගි ජන බලවේගය එකට එකතු වෙලා මේ රැළිය පවත්වනවලු. ඔබතුමාලා මොකද කරන්නේ? ஆகவே நாமல் ராஜபக்சனுடைய கதை எப்படி என்றால், இவர்கள் யாருமே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அல்ல. ஜேவிபி தான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். குறிப்பாக இப்ராஹிம் உட்பட தரப்பினர் அவர்கள் தான் கட்சிக்கு நிதி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே தன்னுடைய பிள்ளைகள், மகன்மார் 2 பேருமே இதில் பிரதான தாக்குதல்தாரிகள். அவர்கள் ஏன் மஹிந்த ராஜபக்சவுக்காக இந்த வேலையை செய்தார்களா அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக செய்தார்கள் என்பதை இப்ராஹிம் அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி நாமளிடம் கேட்கப்படுகிறது மே தினம் சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த முறை மே தினம் இவர்களால் கொண்டாடப்பட மாட்டாது. காரணம், அன்றைய தினம் மே தினம் ஒரு பிரதானமான போயா தினமாக அமைவதால் அன்றைய தினம் சில்லெடுக்க போவதாக, அதாவது உண்ணாவிரதம் இருந்து ஒரு விரதம் இருக்க போவதாக, ஒரு ஆன்மீக நாளாக அந்த நாளை அனுஷ்டிக்க போவதாகத்தான் நாமல் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. පෙරත් අපි පක්ෂ දේශපාලන මණ්ඩලයෙන් අපි තීන්දුවක් ගත්ත මෙවර පොය දිනයක් ඉන්න මේ දිනේ අපි වෙනදා රැලියක් ආකාරයෙන් සමරන්නේ නැහැ කියන කාරණේ. අපි ටීබී ළඟරත්න මැතිතුමාගේ පිළිරු ඉදිරිපිට මේ දිනේ කම්කරුවන් වෙනුවෙන් වෙන්වුණු දිනයක් බවට පත් කරනවා. ලංකාවේ ආගමික සිද්ධාස්ථානවල කම්කරුවන්ට ආශිර්වාද කළා. ආගමික කතාවක් පවත්වන්න අපි කටයුතු කරනවා. කොහොමද ජනගත අලුත් අවුරුද්ද නම් අපිට නම් දැයි தாவாக் பவத்தන්න අපි කටයුතු කරනවා. ரைட், அப்படித்தான் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த முறை SLPP தரப்பினர், நாமல் ராஜபக்ச தரப்பினர் எல்லாம் வெள்ளை உடை அணிந்து வணக்க ஸ்தலங்கள், விகாரைகளுக்கு சென்று விரதம் இருந்து அந்த புண்ணிய விடயங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் சோசியல் மீடியாவில் இருக்கின்ற கதையோ வேறு. இவர்களுக்கு கட்சியை செய்வதற்கு ஆதரவாளர்கள் இல்லை. இவர்கள் ஒரு மீட்டிங் வைத்தால் செல்வதற்கு கூட்டி வருவதற்கு ஆட்கள் இல்லை. மக்கள் இல்லை. மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு கட்சி எப்படி ஒரு பேரணியை நடத்தும் என்று சோசியல் மீடியாவிலே பல இடங்களில் எங்களுக்கு பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று தான் சொல்லப்படுகிறது.